புறாக்கள் வந்து இப்போ ஒரு 20 மணிக்கு வரைக்கும் பறக்கும்போது இப்போ நம்ம 13 மணிக்கு சொல்லும் போதே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே புறா பறக்கும்போது இந்த நைட்டு ட்ரைனிங் தேவை தானே. அப்போ அது அந்த ட்ரைனிங் எப்படி வந்து நைட் ஏற்றுறதும் பின்ன அதே மாதிரி லைட்டோடதும் இதெல்லாம் வந்து சொல்லித்தரேன். மேக்ஸிமம் சாயங்காலம் வேலை போயிட்டு வந்தாலும் நைட்டு கரைக்கு ஃபுல்லாக கரைக்கிடுவோம். நைட்டு ஒரு 7 மணி விட்டு நைட்டு 2 மணி நேரம் பிடிச்சிடுவோம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட்லேயே வந்து காலையில் பறப்பிச்சு செட் பண்ணதுக்கப்புறம் நைட்டு விட்டு ரெடி பண்ணுவோம். அதே பறவை நைட்டும் கொடுப்போம். ஓகே. இந்த நைட்டு பறப்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் நாளைக்கு எவ்வளோ டைம் வரைக்கும் பறப்பிச்சுட்டு தான் டைம் ஏற்றிட்டு விட்ட உடனே பறவை வந்துட்டு இருக்கிறோம். ஓகே. சுத்த விடாது சும்மா தீ விட்டான்னு எல்லா லைட்டும் மட்டும். ஓகே. இந்த லைட் செட்டிங்ஸ் சொல்லும்போது நம்ம ஹாலஜன் பல்பு இது எத்தனை வோல்ட்டோட ஹாலஜன் வோல்ட் வரும். ஓகே ஓகே. 450 வோல்ட் ஹாலஜன் பல்பு. இது மட்டும் பல்பு தானே. மற்ற எல்இடி கிடையாது. அதுக்கப்புறம் வந்து எல்இடி 2 எல்இடி வச்சிருக்கல வந்து இது தட்டு ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு. ஓகே. மேலே சீட்டு காமிக்க இன்னொரு டியூப் வச்சிருக்கு. அங்கே ஒரு டியூப் இருக்கு. அது வந்து வார்னிங் லைட்டா இந்த சிக்னல் லைட் மாதிரி எல்லா லைட்டுமே நான் போட்டுருவேன். 6:45 லைட் போடணும்னா ஃபோக்கஸ் எல்லா லைட்டுமே. ஓகே. கீழே புறாக்கள் எல்லாம் திறந்து விட்டு இந்த தட்டில் லைட்டு போட்டுடும். எல்லா லைட்டும் போட்டு இந்த ஹாலஜன் பல்பு மேலே இருக்கிற ஹாலஜன் பல்பும் போட்டு விட்டுருமா? எல்லாமே போட்டுருவோம். ஓகே ஓகே. 6:45 எல்லா லைட்டுமே புட்டுக்குள்ள நடக்குது, கீழே நடக்குது, எல்இடி லைட் எல்லாமே இருக்குது. ஓகே ஓகே. வந்து அணைச்சு போட்டு பறக்க சும்மா வந்துட்டு அப்படியே தூக்கி விட்டு அப்படியே உட்கார வச்சு அப்படியே இருக்கும். அது விட்டோம்னா புறா வந்துட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே. இது வந்து ஹைட் ஏற விடாது அதுக்கு முன்னாடி. ஓகே. அடுத்து 2வது நாள் புறா விட்டு ஒரு 5 நிமிஷம் அடிச்சு புறா வந்துடும். ஓகே ஓகே. அப்படி கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் தான் டைம் ஏற்றி விட்டு தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் விடுவோம். அதுக்கப்புறம் இருத்திடுவோம். அடுத்து ஒரு 1 மணி நேரம் விடுவோம். அதுக்கப்புறம் மொத்தமாக புறா அடைச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு ஆனாலும் நாங்களே புறா வந்துட்டு இருத்திடுவோம். ஓகே. இந்த புறா 2 மணிக்கு 3 மணிக்கு பறந்ததுக்கப்புறம் வெட்டு போட்டு வீண்டும் உட்கார வைக்குவேன். இருத்திடுவோம். அதுக்கப்புறம் வந்து மீண்டும் காலையிலேருந்து ஈவினிங் நைட் வரைக்கும் ஏற்றி பறப்பிக்கும். அதுக்கப்புறம் சாயங்காலம் டைம் விட்டோம்னா 6 மணி விட்டோம்னா ஒரு 7 மணி 7:30 புறா போட்டு இருக்கும். ஓகே. அப்புறம் 4 மணி விட்டோம்னா அது வாட்டே பறக்கும். ஒரு 8 மணி 9 மணி தாண்டி பறக்கும். ஓகே. அப்படியே விட்டு கீழே விட்டு 12 மணி விட்டு நைட்டு 12 மணி நேரம் பிடிப்போம். அதுக்கப்புறம் ரெஸ்ட். ஓகே. 12 மணி விட்டு நைட்டு 12 நேரம் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஒரு நாள் ரெஸ்ட் நாங்கள் போட்டுருவோம். ஓகே ஓகே. நமக்கு கூட்டில் இப்போ என்னென்ன லைனேஜ் புறாக்கள் இருக்கு? ஜீனி ஜாகினி மெயின் மேக்ஸிமம் ஜீனி ஜாகினி தான் நம்ம. ஓகே ஓகே. அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம டூர்னமெண்ட் இப்போ 2014 டூர்னமெண்ட் விட்டுட்டு தானே இருக்கு, சமன் அடிச்சுட்டு தானே இருக்கு. அப்போ அந்த டைம்லேருந்தே அந்த லைனேஜை கீப் பண்ணி வச்சுட்டு இருக்கியா? அதோ வந்து எங்கள் அண்ணன் வேலைக்கு போன ஆள்கிட்ட அவங்கள்ட்ட ஒரு ப்ராயிண்ட் வந்து பறக்கின மாதிரி அப்போ ஒரு வெள்ளையில் ஒரு வாழ்க்கை இருக்கும். அதான் எங்களுக்கு அப்போ டைம் வச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராக்கள் செட் பண்ணலாம். அவங்கள்ட்ட வாங்கி வேறு ஆட்களுக்கு மூலமாக தெரிஞ்சிருந்தில்ல வாங்கி செட் பண்ணி எங்கள்கிட்ட வேத்தில் பிடித்த அந்த வீட்டில் முதல் புறா போட்டுருக்கோம். அந்த வீட்டில் ஒரு வேத்தில் ஒரு ஜீனியர் பட்டை கிடச்சி அதுக்கு போட்ட புறாக்கள் தான் எங்கள்கிட்ட எல்லாம் நல்லா பறந்து 2013-14 எல்லாம் பறந்து 20 மணிக்கு 23 மணி நேரம். இந்த பறக்கிற புறாக்களோட கேரக்டர் எப்படி வந்து ஹைட் ஏறி பறக்கிற வலிஞ்சு பறக்கிறது? எங்கிட்ட இருந்து ஹைட் ஓவர் ஹைட் தான் இருக்கு. ஓவர் ஹைட் ஏறி ஓவர் ஹைட். ஓகே ஓகே. அப்போ எங்கள் ஏரியாவில் புறாக்கள் கிடையாது. வெளியே தள்ளி வேற